வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. நவராத்திரி 9ஆம் நாள் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தான் நவராத்திரியோட கடைசி நாளும் கூட. இன்றைக்கி நம்ம வழிபட போகிற தேவி வந்து சாமுண்டி தேவி. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி நிறைய நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம அக்கார வடிசல் பண்ணலாம், உளுந்த வடை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சக்கரை பொங்கல், பாயாசம் எதுனாலும் நம்ம பண்ணி சாமிக்கு படைக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பால் பாயாசமும் கருப்பு சுண்டலும் செய்ய போகிறேன். பால் பாயாசம் நேற்றே உங்களுக்கு காமிச்சிட்டு ஜவ்வரிசி பாயாசம், அதுலேயே நீங்கள் சேமியா போட்டிங்கன்னா சேமியா பாயாசம் வந்துடும். அதனால் நீ கருப்பு சுண்டல் மட்டும் காட்டுறேன். இந்த கொண்டக்கடலை வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அப்போ தான் நல்லா வேகும். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ சுண்டல் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். 5 விசில் வரட்டும். இப்போது சுண்டல் வெந்துருச்சு, தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வேக வச்ச சுண்டலை தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு இதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் இதை கிண்டினா போதும், ரெடி ஆகிடும். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நெய்வேத்தியமாக வச்சு நம்ம இப்போ பூஜை பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய நிறம் பர்பிள் கலர், அதாவது ஊதா நிறம். அதில் இன்றைக்கி நீங்கள் சேலை கட்டிக்கலாம், ப்ளவுஸ் பிட் ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் பர்பிள் கலரில் கொடுங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம போட வேண்டிய கோலம் வந்து தாமரை கோலம். தாமரையை வந்து நல்லா வரைஞ்சிக்கோங்க. எந்த டிசைனில் வேணால் வரைஞ்சிக்கோங்க, நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. முடிஞ்சால் தாமரை மலர் கிடச்சிதுன்னா அதாலேயே இந்த கோலத்தை அலங்கரிச்சிக்கோங்க. வெண்தாமரை, செந்தாமரை எதுனாலும் ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சரஸ்வதி பூஜைங்கிறனால என்னோடய புக்ஸும் வீணையும் இதோடு சேர்த்து வச்சு சாமி கும்பிட்றேன். அதே போல் இன்றைக்கி நவராத்திரி கடைசி நாளுங்கிறதுனால சின்னதாக ஒரு gift கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டப்பா ஒரு 9 வாங்கி வச்சுருக்கேன். சின்ன டப்பா தான், மூடியோடு இருக்குது. உள்ளேயே ஒரு ஸ்பூன் இருக்குது. இது வந்து ஒரு பீஸ் 25 ருபீஸ் தான். நம்ம வீட்டு கொழுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சும்மா சின்ன கிஃப்ட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதோட மஞ்சள் குங்கும டப்பா, சின்ன வெத்தலையில் இருக்கிற மாதிரி இந்த பாக்கெட்டை, கூடவே ஒரு மஞ்சக்கிழங்கு, 2 கண்ணாடி வளையல் ரெட் கலரில், கொஞ்சமாக பூ. இதை வச்சு இன்றைக்கி வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துடலான் இருக்கேன். இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ சாமுண்டி மாதா போற்றி, ஓம் நமோ லலிதா பரமேஸ்வரியே போற்றி, ஓம் நமோ நவகிரக நாயகியே போற்றி. இதை சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம். இதோட டெக்ஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து நீங்கள் வாசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஆராத்தி 5 வகை பருப்பு ஆராத்தி. எந்த பருப்புனாலும் எடுத்துக்கலாம், 5 வகை பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம்பருப்பு, இந்த 5ஐயும் ஒவ்வொரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை சும்மா ஒரு சின்ன பூ மாதிரி கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சா 5 வகை பருப்பு ஆராத்தி ரெடி. நம்ம பிரசாதம் gift எல்லாம் கொடுத்து நம்ம கெஸ்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆராத்தி எடுத்துக்கலாம். ஓம் சாமுண்டி தேவியே போற்றி போற்றி. இன்றைக்கி நம்ம 5 வகை பருப்பு ஆராத்தி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கீழே போட்டுறக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் போட்டு வச்சுட்டு ஆற்றுல கரைச்சிருங்க. நீர்நிலைகளில் எங்கே வேணால் கரைக்கலாம். இன்றைக்கி நவராத்திரி 9ஆம் நாள் பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. இன்னையோட நவராத்திரி முடியுது. நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு ஒரு வெற்றி திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பால் பாயசமோ ஒரு காரமணி சுண்டலோ இனிப்புலையும் செய்யலாம், காரத்துலேயும் செய்யலாம். சிம்பிளாக நீங்கள் செஞ்சுட்டு நவராத்திரிக்கு வந்து நம்ம சாயங்காலம் சாமி கும்பிட்றோம் இல்லையா, விஜயதசமிக்கு வந்து காலையிலே சாமி கும்பிட்டுறணும். ஒரு 10 மணிக்குள்ளேயுமே நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு
குழந்தைங்களுக்கு புதுசாக ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறதோ இல்லை பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதோ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் அன்றைக்கி பண்ணலாம். புதுசாக தொழில் தொடங்குறதுனா அன்றைக்கி பண்ணலாம். இந்த வருஷம் நவராத்திரி ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. அடுத்த வருஷம் நவராத்திரி புது புது பொம்மைகளோடு நான் மீண்டும் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.